இப்பொழுது பல்லாண்டு தொடர் வருவாய்க்கு பனை சாகுபடி பழவிளை கிடங்கன்கரை விளை எஸ் ரத்னசபாபதி அவர்களுடன் நேர்முகம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எத்தனை வயதாகுது? எனக்கு 63 வயசு ஆகுது சார். வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு கால அனுபவம் இருக்கும் உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே அனுபவம் தான். ஏன்னா எங்க தாத்தா அப்பா காலத்துல ஃபுல்லா விவசாயம் தான். அவங்க கூட நம்ம எல்லாம் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு ஒரு அளவு நமக்கு தெரியும் எல்லா விவசாயத்தை பற்றி. எதுவரை படிச்சிருக்கீங்க நீங்க? நான் பழைய எஸ்எல்சி படிச்சிருக்கேன் சார். என்ன அது என்ன பழைய அப்படிங்கறதுல ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க? நமக்கு இப்போ படிப்போட அனுபவம் இருக்கும்போது நிறைய விஷயம் நம்ம அறிஞ்சிருக்கோம். நான் படிக்கும் போது இருந்தா எஸ்எல்சி முடிஞ்சு போச்சு. விவசாய அனுபவம் அப்படிங்கிறது எனக்கு சிறுபிள்ளை பிராயத்திலே ஈடுபாடு. ஒரு 10, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க பகுதி எப்படி இருந்தது? என்னென்ன பயிர்கள்ல நாட்டம்? உங்க ஆர்வம் எப்படி? எல்லா பயிரும் இருந்தது சார். எங்களுக்கு வயல் இருந்தது, புன்ன மரம் இருந்தது, கொய்யா மரம் இருந்தது, கொல்ல மரம் இருந்தது, மாமரம் நிறைய இருந்தது. அது மாதிரி பனைமரமும் நிறைய இருந்தது. எங்களுக்கு மட்டுமே 37 பனை எங்களுக்கு சொந்த மரம் இருந்தது. அதனால எல்லா அனுபவமும் நமக்கு உண்டு. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா பழவிளை, தாராவிளை, எறும்புக்காடு, பருத்தி விளை இந்த மாதிரி சுற்றிலும் பனையின் ஆதிக்கம் கூட இருந்திருக்குங்கிறீங்களா? எல்லாமே பனை, எல்லாருக்கும் பனை உண்டு. எந்த விலை இருக்க பனை இல்லாத விலையே கிடையாது. எல்லாத்துக்கும் பனை வச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே கருப்புட்டி கிடைக்கும், எல்லாத்துக்கும் பயன் கிடைக்கும், நுங்கு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். என்ன காரணம்? அந்த மாதிரி ஒரு அடர்த்தியா இருந்த பனை இன்னைக்கு காணாம போயிட்டா அதுக்கு என்ன காரணம்? பனை காணாம போறது முக்கிய காரணம் ஏறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அது கஷ்டமா தொழிலும் கூட. பனை கஷ்டமா தொழில். ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் ஏறினா தான் அதுல நம்ம அனுபவம் எடுக்க முடியும். பனை அப்படிங்கிறது 17 வயசுல ஒரு பனை மரத்தை வைக்கிறேன் அப்படின்னா 12 வருஷத்துல நான் அந்த பனையில இருந்து உபயோகம் எடுக்க முடியுமா? அப்படி நீங்க 17 வயசுல வச்சிருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 60 வருஷத்துக்கு மேல ஆயிரும். அது நீங்க அனுபவம் எடுக்கலாம். அவ்வளவு டைம் ஆகும் அதுக்கு. தென்னை மரம் இப்ப நீங்க வச்சீங்கன்னா 2 வருஷம் அனுபவம் எடுத்துக்கலாம். மாமரத்தை கூட இப்ப 2 வருஷம் எடுத்துக்கலாம். இப்போ பிராவ மரம் கூட அப்படி எடுத்துக்கலாம். ஆனா பனைமரத்துல அப்படி இல்ல. அன்னைக்கு இன்னையும் அதுக்கு ஒரே டைம் தான். எங்க தாத்தா வச்சிருந்த பனைமரம் கூட எங்க தாத்தா வச்சதா இருக்காது. எங்க தாத்தாக்கு முன்னுக்குள்ள நான் அனுபவிச்சிருந்தேன். அந்த அளவுக்கு தான் பனைமரம் மெதுவா சார் வளராது. எப்பவுமே வறட்சியும் தாங்கும், தண்ணியும் தேவையில்லை. உலகத்துல எல்லா மரங்களுக்கும் பாருங்க, தென்னை மரத்துக்கு மருந்து வச்சுட்டாங்க, ஊசி போடுறாங்க. வாழை மரத்துக்கு மருந்து வைக்கிறாங்க, ஊசி போடுறாங்க. ஆனா உலக ஜீவராசியில உள்ளதுல மர வர்க்கத்துல பனை மரத்துக்கு மட்டும் தண்ணி யாரும் விடுறது இல்ல, பராமரிக்கிறது இல்ல, ஊசியும் போடுறது இல்ல, மாத்திரை வைக்கிறது, மருந்து கொடுக்கறது இல்ல. அப்படி ஒரு அருமையான ஒரு கற்பகம் சார். வறட்சியை தாங்குங்கிறீங்க, நீர் தேவை அப்படிங்கறது அவ்வளவா தேவையில்லைங்கிறீங்க. மண்வாகு அப்படிங்கறது எந்த மண்ணிலேயே வருமா, அல்ல அதுக்குன்னு பிரத்யேக மண்ணு உண்டா? பனை மரத்தை பொறுத்தவரை நம்ம ஊர் நிறைய வருது. நம்மளோட பாண்டின்னு சொல்லுவோம்ல, பாண்டி, திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் நிறைய வருது. எந்த மண்ணுக்கும் வரக்கூடியதுதான். அது மண் சரிவை அது காப்பாற்றக்கூடியது. மண்ணரிப்பை தடுக்குங்கிறீங்களா? நம்ம ஊர்ல கழிஞ்ச மாசம் ஒரு 10-15 நாள் மரம் நடுவே ஒரு டேட் போட்டிருந்தாங்க. நம்ம மாவட்டத்தில் உட்பட தமிழ்நாடு ஃபுல்லா கடலூர் மாவட்டம் 430 கிலோமீட்டருக்கு மரம் நட்டிருக்காங்க. அந்த மாதிரி மரம் நட்டிருக்காங்க, இல்ல நடணும்னு ஒரு உத்தேசமா யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இருந்த மரத்தை எல்லாம் அழிச்சிட்டு நம்ம இப்ப அதாவது கையில இருந்த நெய்யை கொடுத்துட்டு வெள்ளை அரைஞ்ச மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கோம். இப்பதான் முயற்சி பண்றத இதுக்கு முன்னமே அதை ஒரு ஈடுபாடா இருந்திருப்பாங்கன்னா பனை மரம் இவ்வளவு அழிஞ்சிருக்காது. அவ்வளவு மரம் சுள்ளை போயிரு சார், எரிக்குது கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு அனுமதி தெரியாம அதை பனை மரத்தில் எந்த ஒரு பாகமும் நமக்கு மோசம் கிடையாது. இலையில இருந்து வேறு வரைக்கும் நமக்கு அதுக்கு பயனுள்ளதுதான். நீங்க வேற இப்ப பேசும்போது ஒரு வார்த்தை, அற்புதமான வார்த்தையை வெளியிடுறீங்க. அடி முதல் தலைப்பாக வர உபயோகங்கிறீங்க. அதை ஒண்ணு பட்டியலிடலாமா? அதாவது பனை மரம் முழு மரம் நீங்க சொன்னாக்கி நம்ம காமராஜர் கட்டின தொட்டி பாலத்துக்கு அப்பமே தூணுக்கு அதுதான் கொடுத்திருக்காங்க. அவ்வளவு உயரத்துக்கா? ஆமா சார். அது தொட்டி பாலம் உயரம் 104 அடி. அவ்வளவு உயரத்துக்கு சாரம் போட முடியாது. அப்ப அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. முழு பனையை கொடுத்தது அந்த 104 அடி உயரத்துக்கும் அந்த 22, 21, 22 பாலத்துக்கும் இது தூணுக்கும் கொடுத்திருக்காங்க. அப்ப மனித உழைப்பு அப்படிங்கறது அன்னைக்கு அளவிட முடியாத வகையில இருந்திருக்கு. இப்போ ஒரு பனையை அசைக்க முடியாது. அப்ப எப்படி இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. அப்ப உள்ள கிரெயின் கிடையாது. அந்த பனை மரத்தை அவங்க தூக்கன்னு சொன்னாங்க. அவங்க சாப்பிட்டு கருப்பு கட்டி மெயின் சாப்பாடு பயணி. ஒரு நாளைக்கு நான் கூட இப்போ 4 வருஷம் பயணி குடிப்பேன் சார். அவ்வளவு ஆசை இருக்கு. நான் அவ்வளவு குடிச்சிருக்கேன். அதோட கற்கண்டு ஒரு பொருளும் சேதம் கிடையாது சார். அதுல செது சாப்பிட சாமானம் எல்லாமே ஊக்கமான சாமானம். நீங்க ஒரு காலையில அந்த பனையார போவாங்க, 5 மணிக்கு போயிருவாங்க. அந்த பனையாரி பயணி குடிச்சாங்கன்னு சொன்னா 10-11 மணிக்கு பசிக்கவே செய்யாது சார். நீங்க குடிச்சு பாருங்க. எலும்பு அவ்வளவு ஊக்கமா இருக்கு சார். அவன் பனையாரக்கூடிய ஆளுகளை குறைஞ்ச நீங்க பாத்தீங்கன்னா 65 வயசுக்கு தான் பனையாரி இருப்பாங்க. 85 வயசு இறங்குறாங்க. எங்க ஊர்ல ஒரு ஆள் கண் தெரியாத ஆள் கூட பனையாரி இருக்காரு. அப்படி என்னக்கி அந்த மனைவி அந்த முறுக்கு தட்டின்னு சொல்லுவாங்க. பனையாரக்கூடிய அந்த உபகரணம் அதை கொண்டு அப்படி சாத்தி வச்சுட்டு அவர் கையை பிடிச்சி அந்த பனைமரத்தை தொட்டு வைப்பாங்க. அவர் கரெக்டா மேலேயாரி அது அளவு பனையா பருவ பனையா. இப்ப நம்ம ஊர்ல அளவு பனைன்னு சொன்னா ஆண் பனை, பருவ பனை சொன்னா பெண் பனை. இது நம்ம ஊர்ல மட்டும் அந்த குமரி மாவட்டத்தில் மட்டும் பேச்சு வழக்கு இருக்கு. பருவ பனை அளவு பனை நம்ம ஊர் பேச்சு தான். மற்ற மாவட்டங்கள்ல ஆண் பனை பெண் பனை மட்டும் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பருவ பனை அளவு பனை நம்ம சொல்றோம். அவர் கரெக்டா அந்த பனைமரத்தில் ஏறி எந்த பக்கம் பாலை சீவ வேண்டியிருக்கு, எந்த பக்கம் எடுக்க வேண்டியிருக்கு, எந்த பக்கம் பரசம் கட்ட வேண்டியிருக்கு, எதிர புது பாலம் கரெக்டா கண்டுபிடிப்பார் சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எங்க ஊர் பனைமரம் 2 ட்ரிப் ஏறுவார் சார். பயணியை கொண்டு ஊத்திட்டு அப்ப குடுவை ஒரு பக்கம் குடுவை போட்டிருப்பாங்க. அது அருவா இருக்கும், அருவா பெட்டி. அப்புறம் சுண்ணாம்பு பெட்டி இருக்கும். இந்த பக்கம் குடுவை போட்டிருப்பாங்க. குடுவை கூட தகர குடுவை கிடையாது. அந்த பனைமர குருத்து வழியிலேயே குடுவை செய்து வச்சிருப்பாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 5-8 கலசம் 10 கலசம் பயணி பிடிக்கும் சார். அது மேலே கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு 2 பழம் அதே மரத்தை யாரை கொண்டு போவார். ஏன்னா அவ்வளவு பயணி அந்த மரம் போடும் அளவு பண்ண கிட்டத்தட்ட ஒரு 8-10 பாலை சுத்து பாலை இருக்கும். அவ்வளவையும் கலசம் கட்டுருவார். ஒரு கலசம் வந்து அப்போ 6 பைசா சார். பனந்தடி உபயோகம் என்ன சார்? இப்பதான் எல்லாமே மட்டுப்பா வீடு ஆச்சுன்னா எனக்கு அறிவு கேட்க எந்த வீடுமே மட்டுப்பா வீடு கிடையாது. எல்லாமே பனைமரத்தான். அன்னைக்கு அவ்வளவுமே பனைமரத்தில் செய்த வீடு தான். இதை வந்து பனைமரம் முறுக்கி ஒரு கோஷ்டி உண்டு, அதை கொண்டு வந்து வெட்டுறதுக்கு ஒரு கோஷ்டி உண்டு, அது சீவுறதுக்கு ஆசாரி வச்சு சீவி அதை கையாட்டு ஆக்கி தான் முதல்ல வீடே கட்டுவாங்க. எத்தனை ஆண்டு ஆனாலும் உளுத்து போக வாய்ப்பில்லை. பனைமரம் வந்து சைடு ஒரு விதை தாவரம். அது சைட்ல இருந்து தான் விளைஞ்சு போகும். அது வந்து உழுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பழம் கை போட்டியான்னு சொன்னாக்கி அந்த வீட்டுல மேல ஓலை தான் கட்டுவாங்க. எது தென்னை ஓலை கட்டுவாங்க. 3 வருஷத்துக்கு அந்த ஓலையை மாத்துவாங்க. அந்த வீட்டுல இருந்தாலும் ஏசி மாதிரி இருக்கும் சார். இப்ப ஏசி நம்ம வச்சிருக்கோம், அப்ப நம்ம ஈஸியே தேவையில்லை. அவ்வளோ இந்த பனங்கம்புக்கு குளிம ஒண்ணு, மேல அந்த கட்டு ஓலை அந்த தென்னை ஓலை குளிம ஒண்ணு ரெண்டுமே சேரும்போது நம்ம உள்ள ஏசி மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். ஓலையின் உபயோகம் என்ன? பனை ஓலை எந்தெந்த விதத்துல நமக்கு உபயோகமா இருக்கு? பனை ஓலை வந்து முன்னுக்கு எல்லா திருமண வீடுலயும் கடவை பெட்டியில தான் சோறு கொண்டுருவாங்க. இனிமே அதை வந்து சோறை தட்டுறது வந்து பாயில தட்டுவாங்க, பனை பாயில தட்டுவாங்க. இனிமே 2வது எடுத்து வந்து சோத்து பெட்டின்னு சொல்லுவாங்க. அதுல கொண்டு வந்து பந்திக்கு விளம்புவாங்க. என்னன்னா நீங்க எவ்வளவுதான் செலவு பண்ணி நாகரிகம் வந்து இப்ப நீங்க ஒரு கல்யாண திருமணமோ ஒரு நிகழ்ச்சி எடுத்தாக்கி கூட இன்னைக்கு நீங்க பாருங்க, சமையல்காரர் ஒரு 4 கடன் எழுதுவார். கண்டிப்பா பனை வர கடன் எழுதுவார். கண்டிப்பா 4 பாய் எழுதுவார், 4 தோண்டி எழுதுவார். நீங்க எத்தனை வருஷம் போனாலும் அந்த பனைமரம் நம்ம விட்டு போகவே செய்யாது. இன்னொரு விஷயம் கேளுங்க, முன்னுக்கெல்லாம் நம்ம கடையில லாரா மிட்டாய் வாங்கிட்டு திருவிழாக்கி பனை பெட்டி தான் வச்சிருப்பாங்க. ஆமா, தனி மனம். இந்த நார் வந்து நமக்கு எதுக்கு உபயோகப்படனா, வீட்டை பிரிச்சு கட்டுக்கு நார் நமக்கு தேவைப்பட்டது. அப்ப அந்த சைடுல கருக்குலாம் வந்து கருக்குன்னு சொல்லுவாங்க. கருக்கு வந்து அப்ப வந்து 1 பைசா ஒரு கருக்கு, 100 கருக்கு தான் 1 ரூபா. அது கருக்கு அப்ப நிறைய பேர் வாங்கி காய போட்டு அதை 1 ரூபா 50 பைசா விற்பாங்க. 100 கருக்கு தான் 1 ரூபா 50 பைசா. ஏன்னா அந்த நார் வந்து எப்படின்னாக்கி அரசர்கள் அந்த காலங்கள்ல முன்பக்கம் அவங்க எவ்வளவுதான். நீங்க வந்து உங்களுக்கு வயது 63ங்கிறீங்க. ஆனா நீங்க சொல்லக்கூடிய நுணுக்கங்களை பார்க்கும்போது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த நபர் மாதிரியே அந்த பனையை பற்றிய தகவல்கள் சேகரம் பண்ணதா இல்ல அனுபவபூர்வமா அனுபவிச்சதா? நம்ம நிறைய அனுபவிச்சோம் சார். பொய் சொல்லு ஒண்ணுமே இல்லை. எங்க வீட்லயே 6 கட்டில் உண்டு. ஒரு கணக்கு உண்டு, 6 அரைக்கால் பிரமாணம் சொல்லுவாங்க. 6 அரைக்கால்னா 6 அரைக்கால் அடிதான் கட்டில் செய்யணும். மனிதன் வந்து எவ்வளவு உழைச்சிக்கிட்டு வந்து தூங்கக்கூடிய கட்டிலுக்கு வந்து ஒரு கணக்கு உண்டு. அதுக்கு மேல அப்படியே தூக்கம் வருங்கிறீங்களா? கட்டில படுத்த பாருங்க, ஒரு நார்கட்டில் சார். நார்கட்டில நீங்க படுத்தீங்கன்னு சொன்னா 100 பாவு வைப்பாங்க கட்டிலுக்கு. 100 பாவு வச்சு கட்டும் போது மேலையும் காற்று வரும், கீழே காற்று வரும். ஏன்னா மாசு ஒரு வாட்டி என்ன செய்வாங்கன்னா அந்த கட்டிலுக்கு வெண்ணி விடுவாங்க. என்ன காரணம்? இல்ல ஏதாவது பூச்சிகள் இருந்தா செத்து போகும். நீங்க அந்த வெண்ணி விட்டு நீங்க 10 நாள் படுக்கும்போது என்ன கொஞ்சம் டெம்பர் ஆகும். நார் உபயோகப்படுத்த வலுதான் கொடுக்குமே தவிர தொய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. அதாவது வந்து கட்டில் செய்யறதுக்கு பனங்கம்புக்கு வந்து பூரசம் கம்பு காரை தான் போடுவாங்க சார். ரெண்டும் மேட்ச் ஆகக்கூடியதுதான். 100 பாவு வச்சு கட்டினாக்கி என்னைக்கும் அது உங்களுக்கு மோசம் போவது நல்லா இருக்கும். அரசர் கூட பயன்படுத்தான்னு சொன்னாக்கி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல வந்து அவங்க போட்டிருப்பாங்க, பர்னிச்சர் நிறைய போட்டிருப்பாங்க. ஆனா அவங்க தூங்கக்கூடியது கண்டிப்பாக எல்லாருமே சேர சோழ பாண்டி எல்லாமே தூங்குறது நார்கட்ல தான் சார். அவ்வளவு சுகம் அதுல. நீங்க இன்னைக்கு கூட ஒரு கட்டில நீங்க நார்கட்ல படுத்தீங்கன்னா எவ்வளவு கவலை டென்ஷன் இருந்தாலும் நார்கட்ல படுத்தவன தூக்கம் வந்துடும் சார். நுங்கு அப்படிங்கிறது என்ன உபயோகம் சார்? நுங்கு வந்து பருவப்பனையில தான் நுங்கு வரும். பருவப்பனை பெண்பனை. அதை நம்ம வந்து சீவாம பயன் எடுக்காம விட்டுட்டோம்னா அது பெருசாகி நுங்காட்டாகும். நுங்குல வந்து ஒரு குளிமை, உலகத்தில் உள்ள இயற்கையான குளிமையான ஒரு பொருள்னா நுங்கு தான் சார். என்ன நோய்க்கு நிவாரணி? இல்ல அது வந்து நம்ம முன்னுக்கு இந்த பொக்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் மண்ணங்கண்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சூட்னால வரக்கூடிய நோய் அப்ப சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பாக இப்பவும் கூட இந்த நோய்க்கு இன்னைக்கும் அதுக்கு நொங்கு தான் பரிகாரம். நொங்கு அந்த அம்மன் கண்டதுக்கு நொங்கு தான் பரிகாரம், வேற பரிகாரமே கிடையாது. ஆனா அவ்வளவு குளிர்ச்சி இருக்கு, எந்த நோயும் வராது சார். பனம் பொருள் நீங்க எது சாப்பிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எந்த மருந்து மாதிரியே தேவையில்லை. பதநீரின் உபயோகம் என்ன சார்? பதநீர்ல வந்து சுண்ணாம்பு சத்து. ஏன்னா முதல்ல சுண்ணாம்பு தடவும் கல்லு தான். அது சுண்ணாம்பு தடவும் போது அது பதநீராட்ட ஆகுது. அதுக்கு மனமே தனி. என்னோட விஷயம்னாக்கி நீங்க வீட்டுல காப்பியோ டீயோ குடிக்கும்போது கூட அந்த டீல ஒரு எறும்போ ஈஸியா வந்தா நம்ம தூர விட்டுரும், அதை குடிக்க மாட்டோம். நீங்க பயணியை வந்து குடிக்கும்போது உலகத்தில் அவ்வளவு ஜீவராசி அது கிடக்கும் சார். எறும்பு புட்டா என்னெல்லாம் உண்டோ. ஏன்னா தேனீக்கள் இருக்கு இல்லையா சார்? தேனீக்கள் வந்து இந்த நம்ம மலர்களுக்கு மனம் முடிச்சு வைக்க தேனீக்கள் சொல்லணும்ல, அது இந்த பரமரத்திலையும் போகும். அந்த மலக்குள் எடுத்து போட்ட உடனே அந்த பாலை வந்து பாயும் போது கல்லு தான் அது மது. அது அப்படியே இந்த சின்ன அந்த வாயை வச்சு அப்படியே இந்த சின்ன உறிஞ்சுகளை வச்சு உறிஞ்சிட்டு இருக்குமா, அப்படி மயங்கியே விழுந்துரும் கலசத்துக்குள்ள. உள்ள விழுந்தோட நீச்சல் அடிச்சுட்டு இருக்குமா, அதுக்கு வர முடியாது வெளியே. இத மாதிரி அவ்வளவு ஜீவராசிகள் அப்படிதான் விழுந்து சாகுது. இந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்து நீங்க சொல்றது வந்து அந்த காலத்துக்கு ஒரு சாத்தியமான முறையா இருந்தாலும் கூட இன்றைய மக்கள் ஏத்துக்கிடுவாங்களா சார்? பயணி உண்மையான பயணி இன்னைக்கு நான் ஓரி போகும்போது அந்த கூடங்குளம் பக்கத்துல இறங்கினாக்கி பயணி அரிக்க மாட்டேன். அப்படியே பணம் பட்டையில தான் கேட்பேன். பணம் பட்டை தருவேன். அதுல கிடக்கக்கூடிய தூசு துரும்பு நீங்க சொல்ற மாதிரியான உயிரினங்கள் செத்து கிடந்தாலும் கூட அதனுடைய நிலை சுண்டு பக்கத்துல ஒட்டினீங்க சார். அதாவது அந்த சுண்டு பக்கத்துல ஒட்டினா கூட நமக்கு அசிங்கம் தெரியாது. அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட முதல்ல அனுபவிச்ச உங்களுக்கு தெரியுங்கிறீங்க. நம்ம அனுபவிச்சா சொல்றோம். நம்ம அனுபவிக்காத தேடி படிக்க முடியாது, படிச்சா சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு நான் சொன்னேன் முதல்ல டீயோ காப்பிலையோ ஒரு இது கலந்துனா நமக்கு குடிக்க மாட்டோம், அசிங்கப்பட்டுரும். ஆனா இது எவ்வளவு கிடந்தாலும் நமக்கு அசிங்கமே தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு அது ஒரு பானம், இயற்கை பானம். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. கருப்பட்டியின் உபயோகம் என்ன? கருப்பட்டி கூட இல்ல தயார் பண்ணலாம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? இல்ல உங்க மூதாதையர்கள் அல்ல முன்னோர்கள் இந்த மாதிரியான ஒரு ஈடுபாட்டுல இருந்திருக்காங்களா? எப்படி சார்? கருப்பட்டி எங்களுக்கு 37 பணம் என்னது
இருந்தது. அதுல எங்க ஊர்ல எங்க 2 இடத்துல தாவரம் போட்டு இருந்தாங்க. அங்க பாண்டியந்தவங்க இங்க இருப்பாங்க, தோட்டத்தில் இருப்பாங்க. நம்ம தான் ஒரு 10 நாளைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் செலவு ரூபா கொடுக்கணும், இல்ல நம்ம தான் கையில கொடுக்கணும். அதுபோல அவங்க இந்த கருக்கு நாறு எல்லாம் பறிச்சு வித்துட்டு அதுபோல பயணி வந்துருமா. இது என்ன தெரிஞ்ச விஷயம் தெரியுமா? முக்கியமான விஷயம் கிட்ட சொன்னா நீங்க, அதாவது இன்னைக்கு தென்னை மரம் இருந்த நாய் ஒரு 2 மாசத்துக்கு நம்ம தேங்காய் வெட்டுறோம், நம்ம சம்பளத்தை கொடுக்க வாங்கிட்டு போயிருவாரு. ஆனா பனைமரம் அப்படி இல்லை சார். ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் கண்டிப்பா ஏறணும், காலையில ஏறி சாயங்காலம் ஏறணும். ஆனா என்ன ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்குள்ள பயணி நமக்குன்னா நாளைக்குள்ள பயணி அவருக்கு. பனைமரம் வச்சா நம்ம ஒரு முதலாளின்னா அவரு ஒரு முதலாளி மாதிரி தெரியும். கண்டிப்பா சார். நீங்க முதலாளினா இன்னைக்கு 20 லட்சம் பையன் உங்களுக்கு கிடைக்கணும். வைங்க, நீங்க கொண்டு போய் அதை காய்க்கிறீங்க, கருப்பட்டி வாங்குறீங்க. இதே மாதிரி இந்த அடுத்த நாள் உள்ள பயணி அவருக்கு தான். அது வந்து உலக நடைமுறை. நான் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு அப்படிதான் படைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அவ்வளவு கஷ்டம் சார் அது யாருக்கு. அப்போ 2 பேருமே முதலாளி தான். பணம் உள்ளால முதலாளி, பணம் யாரோடையான முதலாளி. அப்ப 2 முதலாளி தான் இருக்கு. இன்னைக்கு வேற எந்த பாருங்க, இப்போ ரப்பர் தோட்டமா ரப்பர் எடுப்பாங்க, சம்பளத்தை கொடுத்துருவாங்க. நல்ல மழை பறிப்பாங்க, சம்பளத்தை கொடுப்பாங்க. ஓனருக்கு போயிடும் ஜாமான்லாம். பனையில மட்டும்தான் ஒரு முறை இவருக்கு, மறுமுறை அவருக்கு. அதான் கற்பக விரிச்சாது. அந்த சிலர் சொல்றாங்க புளிய வந்து இந்த மாதிரியான பனையோடு சேர்த்து சில பொருட்கள் வந்து நாங்க தயார் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா? புளி எப்படின்னாக்கி புது பானையில நல்ல வாழை புளி, சதப்புளி சொல்ல முடியும், அதை போடணும். கூப்பனியை மேல விடணும். அந்த நாரை எடுக்காமலே புளி அப்படியே போடணுமா? முத்தை எடுக்கணுமா? உள்ளுக்குள்ள முத்தை எடுக்கவே கூடாது. முத்தை எடுத்தா அதுல இதே போச்சு. முத்தோட போடணும். நல்ல சதப்புளி இருக்கும், சதவுள்ள புளியை போடணும். அப்படி ஒரு வாரத்துக்கு நீ மாத்தி புளியும் பையும் அந்த கூப்பனி விட்டு வந்தீங்கன்னாக்கி அது பதநீரா, அதாவது கூப்பனி பயணி காய்க்கு 3 மணிக்கூர் ஆயிரும் சார். அதாவது சுத்து வைக்கும். அதுல அது எப்படின்னா எங்க வீட்டுல எங்க அம்மா காய்ப்பாங்க இல்லையா, எங்களுக்கு தாச்சி உண்டு. தாச்சினா வீதியா இருக்கும், அண்டான்னு சொல்லுவாங்க, தாச்சின்னு சொல்லுவாங்க. அதுல குறைஞ்ச ஒரு 15 கிலோ கரசன பயணி விடலாம். அதை அப்படியே தீ போட்டு காய்க்க வரும்போது ஒரு 2-2:30 மணிக்கு 3 மணிக்கு ஆகும்போது காஞ்சி வரும்போது சுத்து வைக்கும் போதுங்க. அப்ப பனை மட்டை வச்சு நல்ல சரிச்சு வச்சு இது பண்ணும்போது 3 சுத்து கையில தொட்டு பார்ப்பாங்க. தொட்டு பார்த்தா அது வந்து கையில ஒட்டாம இருக்கணும். அப்போ வந்து கருப்பட்டி பதம் வந்துட்டு அர்த்தம் நமக்கு. அந்த பயணியை சும்மா கீழே சிரட்டை, பெண் சிரட்டை இருக்குல்ல, பெண் சிரட்டையில சின்ன தோரம் போட்டுருப்பாங்க. பெண் சிரட்டை தோரம் இருக்கும். அதை அப்படியே மண்ணில் வச்சுட்டு அந்த 3 சுத்து வந்த உடனே அப்படியே கோரி அந்த சிரட்டை விடுவாங்க. ஒரு 10-15 நிமிஷத்துல அப்படியே இறுகி கருப்பட்டி ஆயிரும். நமக்கு அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8, 9, 10 கருப்பட்டி கிடைக்கும். அது நாங்க அப்படி பானையில அடிக்க. சிறு பிள்ளை பிராயமா இருக்கும்போது நீங்க கூட இதுல அவங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கீங்களா? ஆமா, பயணி எடுக்கிறது நம்ம தான், அதுக்கு விறகு வைக்க பாக்குறது நம்ம தான், பயணியை காய்ச்சி பருவம் எடுக்கிறது எங்க வீட்டுல எடுப்பாங்க. வேற எல்லாம் நம்ம தான் பண்ணுவோம். புளிய வந்து அதெல்லாம் போடும்போது மேல மூடிய வச்சு துணியை கட்டிடுவாங்க. மேல எறும்பு புளிய மாட்டோம். ஆமா, குப்பை புளியும் போட்டு உரியில கட்டி போட்டுருவாங்க. ஏன்னு சொன்னாக்கி எறும்பு வந்துடும். எறும்பு வராம இருக்கு. ஒரு 6 மாசம் மேல கட்டி போட்டு நீங்க 6 மாசத்துக்கு பிறகு எடுத்தீங்கன்னு சொன்னாக்கி 3/4 பங்கு கற்கண்டு 1/4 பங்கு தான் புளி இருக்கும். அப்ப அந்த கொட்டைகள் என்ன ஆகும்? கொட்டையை நம்ம சுப்பி தூர போனா பிரச்சனை இல்ல. கொட்டையோட சூப்பரா ருசியா இருக்கும். உங்களுக்கு கஞ்சி கூட்டுக்கோ எந்த கூட்டுக்கா இருந்துட்டு ஒரு புளிய பக்கத்துல பிளேட்ல வச்சுக்கிட்டு இடது கையில புளிய வச்சுட்டு வலது கையை சாப்பிட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு ஒரு புளிய சூப்பரா 3 பிளேட் கஞ்சி குடிக்கும். பழைய கஞ்சி. பனையால போறாங்க, பழைய கஞ்சி தான் குடிப்பாங்க, பையன் குடிப்பாங்க. வேற அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. இது மாதிரி கேக்கும் அல்வாயும் சாப்பிட்டாங்க. ஒண்ணும் கிடையாது. பழைய பனையாரம் இப்பவும் இருக்காங்க, முதியோர்கள் இருக்காங்க. அவங்க 95 வயசுக்கு மேல இருக்கும் சார். அவங்க பதநீர் முதல்ல கருப்பு கட்டி பனைசார் பொருட்கள் சார். பனங்கிழங்கு இருக்குல்ல, பனங்கிழங்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கி நார் சத்து உள்ளது, ரொம்ப இரும்பு சத்து உள்ளது, உருக்கு மாதிரி சார் உடம்புல. அதுல நீங்க பனங்கிழங்க வெட்டி காய போடுவாங்க. எங்க பனங்கிழங்கு உருவாக்கத்தை சொல்லுங்க. லெகுவான பனியா அல்லது அதுக்கு ஒரு கடினமான பனிங்கிறீங்களா? பருவ பனையா வந்து முதல்ல பாலை வருது, எடுக்காம விட்டா அதுல நொங்கு வருது, நொங்கு விளைய விட்டா பனம்பழம் வருது. இந்த பனம்பழத்தை நம்ம கீழே விடும்போது எல்லாம் பறவை சேர்த்து போட்டு நம்ம கூட்டி போடுவோம். ஒரு அடுக்கா போடுவோம். இப்படி கொஞ்சம் மணல் போட்டு மேல படி அடிக்க வைக்கும்போது ஒரு 3-3.5 மாசத்துல அது முளைச்சி மேல பீலி விட்டுரும். அது என்ன ஒரு விஷயம் தரமா இருக்கு. அது முழுசா நீங்க எடுக்கணும் 4-4.5 மாசம் ஆயிரும். கிழங்கா எடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்க அவனா எடுக்கணும் 2-2.5 மாசத்துலயே அது முளைச்சி ஒரு 1/4 பங்கு 3/4 பங்கு வந்த உடனே நீங்க வெட்டி சாப்பிட்டீங்கன்னாக்கி நீங்க இப்ப தெருவோரங்கள்ல பாத்துருவீங்க. தென்ன கண்ணில இருந்து எடுத்து அவனு வைக்கிறாங்க. இதை மாதிரி பனைமரத்தோட அவனு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு சார். பனம்பழத்தின் உபயோகம் என்ன? பனம்பழம் வந்து அவிச்சு சாப்பிடணும். எப்படின்னு சொன்னாக்கி சேரவே சீவணும். அதை சீவி வச்சிட்டு கொஞ்சம் நம்ம வீட்டுல கருப்பட்டி இருக்குல்ல, கருப்பட்டி மட்டும் கொஞ்சம் தண்ணியை விட்டு அவிச்சு இன்னைக்கு அவிச்சு போட்டு நாளைக்கு காலையில சாப்பிட்டு பாருங்க. அது சொர்க்கம் தெரியும். என்ன சுட்டு சாப்பிடலாம் தெரியுமா? சுடு சாப்பிடுமா நல்லா இருக்கும். பனங்கூழ்ல இருந்து நம்ம அல்வா செய்யலாம். வாசனை அப்படிங்கறது ஒரு 10-30 வீடு கழிஞ்சாலும் கூட அந்த பனம்பழம் சுடக்கூடிய நிலையிலேயே பனம்பழம் சுடும் போதில் அவிக்கும் போது அந்த மூடி எடுத்த உடனே ஒரு ஆவி மேல வரும் பாருங்க. பனமரத்துல அதான் சொல்ல எந்த பொருளும் நமக்கு வேஸ்டே போகும். விசிறி அப்படிங்கறத ரொம்ப முக்கியத்துவமா சொல்றாங்களா? அதுக்கு என்ன காரணம் சார்? நம்ம அந்த காலங்களில் எந்த வீட்லையுமே ரொம்ப மின்விசிறி இருக்காது. இப்போ நமக்கு சைஸாக மின்விசிறி வந்துட்டு, ஆனால் அப்போ மின்விசிறி இல்லை. எல்லா வீட்லையும் பெரும்பாலும் ஓலை வீடும் ஓட்டு வீடு தான் இருந்தது. அந்த ஓட்டு வீடு என்ன பண்ணாங்கி எல்லா வீட்லையும் மின்விசிறி கிடையாது, பதிலாட்டு இந்த ஓலை விசிறி தான் வச்சிருந்தாங்க. ஓலை விசிறினா பனை ஓலையா? பனை ஓலை. இந்த வடலி சொல்லுவாங்க. வடலி ஓலைனா சின்ன பனைமரம், அதில் சின்ன கைப்பிடி தான் இருக்கும். அதை வச்சு சுற்றி பண்ணி 100 போட்டு கட்டிட்டாக்கி விசிறி. அது எல்லா வீடும் 10 நபர்னா 10 நபரும் 10 விசிறி வச்சிருப்பாங்க. இந்த விசிறி வீசும்போது காற்று குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ மின்விசிறி காற்று மாதிரி கீட்டு வராது. அது காற்றே தனி சுகம் சார். அது ஆனா பழைய ஆட்கள் இப்பவும் பயன்படுத்தாங்க. இப்போ உள்ள சந்தையினருக்கு பனை சார்ந்த இந்த பொருட்கள் எல்லாமே தெரியுங்கிறீங்களா?
சொல்றீங்களா அல்லது தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஆர்வம் வேணுங்கிறீங்களா? சார் தெரிஞ்சுக்கணுங்க ஆர்வம் வேணும் கண்டிப்பா. ஆனால் இப்போ யாருமே தெரிஞ்சுக்கல. பயணி மாதிரி ஒரு பொருள் நீங்கள் டெய்லி ஒரு கப்பு குடிச்சிங்களா, ஒரிஜினல் பயணி ஒரு கப்பு குடிச்சிங்களா, உங்களுக்கு நோயே வராது சார். எந்த நோயும் வராது. இருக்க பனையை காப்பாற்றிருந்தா கூட நம்ம நல்லா இருந்திருப்போம் இதுக்கு முன்னாடி. அப்போ எல்லா பண பொருட்களும் எல்லா மக்களும் கிடைச்சிருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை தொழிலை ரெண்டாவது முன்னெடுத்து செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா கஷ்டமான தொழில் இது. ஏன்னா ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் ஏறினா அந்த பணத்தை மருந்து நமக்கு பயன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற மரங்கள் மாதிரி இல்லை சார். காலையில் ஒருக்கா ஏறி பயன் எடுத்துட்டு வருவாங்க, குடுவையில் கொண்டு போய் எடுத்துட்டு வருவாங்க. சாயங்காலம் கண்டிப்பாக அந்த பாலை இடிக்க விடணும் போய். பருவப்பனைக்கு தனி கடுப்பு, அதுக்கு பேர் கடுப்பு. பருவப்பனைன்னா பருவப்பனை பெண் பனை, பருவப்பனை. அளவு பனைனா ஆண் பனை. அது தனித்தனி கடுப்பு உண்டு. ஆனா ஆண் பனையிலையும் உங்களுக்கு பதநீர் எடுக்க முடியுமா? எல்லாரும் எடுக்க முடியும். ஆண் பனை எடுக்க கிடைக்கும், பெண் பனை அதே ருசி கிடைக்கும். இந்த வெட்டக்காடுன்னு சொல்லுங்களா, அதாவது வயலில் நிற்கக்கூடிய பனைக்கு பயணி வந்து ரொம்ப ருசி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ள நிற்கிறதுனால வயற்கரையோ ஆத்தங்கரை குளத்தங்கள் நிற்கக்கூடிய பயணி வந்து கம்மியாக. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது நம்ம அனுபவம் தான் சார். எங்க வீடு பார்த்துருக்கீங்க? ஆமா, எங்க வீடு பக்கம் நின்று பனை வந்து வெட்டக்காடு தான். அது வயல் பக்கம் நின்றுது பனை 37 பனையில கொஞ்சம் பனை அங்கே நின்று இங்கே கொஞ்சம் பனை நின்று. இந்த வெட்டக்காடு பயணி குடிக்கி தனி டேஸ்ட் சார். அது அதாவது சுண்டு ஒட்டும் போதுங்க குடிக்கும் போது அந்த பனம்பட்டையை ஒட்டும். அது ஒரு மனம் இருக்குமா, எல்லா ஜீவராசியும் அப்படி கிடக்கும். நமக்கு அந்த அசிங்கம் தெரியாது. அது குடிக்கும்போது அந்த பட்டை குடிக்கும் பட்ட மனம் ஒன்று இது சேர்ந்து என்ன கூட நொங்கு போட்டு குடிச்சு பாருங்க, இதோட சூப்பரா இருக்கும். அது மாதிரி ஒரு பானம். நீங்க இப்ப பேசக்கூடிய பேச்சை பார்க்கும்போது வறட்சியில நிற்கக்கூடிய பனையில உள்ள பதநீருக்கு சுவை அதிகம்ங்கிறீங்களா? ஆமா சார். அதே மாதிரி பலா மா இதெல்லாம் இருக்குல்ல, அது கூட வறட்சியில் நிற்கிறது பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்க அலைபேசி ஒன்று சொல்லலாமா? 98 658 23 970. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. 98 658 23 970. இப்பவாது கொஞ்சம் பனைகள் இருந்தாலும் கூட அதை பாதுகாக்கிற மாதிரியான நடவடிக்கையை அந்தந்த பகுதி சமூக ஆர்வலர்கள் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தட்டி எழுப்புற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி சார், நன்றி. இதுவரை பல்லாண்டு தொடர் வருவாய்க்கு பனை சாகுபடி, பழவிளை கிடங்கன் கரை விளை எஸ் ரத்ன சபாபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.